கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆராதனையின் அழகு என்ற தலைப்பில் நம்மோடு பேச விரும்புகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்கு உரியவர். அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவரை நம்முடைய வார்த்தைகளாலே வர்ணிக்கவும் முடியாது. நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட பெரிய தேவன் அவர். அவர் மகா தேவன். இந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அது நாம் யாவருக்கும் தெரிந்ததே. ஏனென்றால் நாம் யாவரும் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து. தேவனை ஆராதிக்கிற இடத்திலே தேவன் வருகிறார். வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அருமையான கனிகளை பார்க்கத்தான் வருகிறார். அருமையான கனிகளை விசாரிக்க வருகிறார். இந்த தோட்டம் எப்படி இருக்கிறது பாருங்கள். வாடையே எழும்பு, தென்றலை வீசு, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. அந்த தோட்டம் எவ்வளவு அருமையானதாக இருக்கும். தென்றல், கந்த பிசின், நறுமணம், இதுதான் தேவன் இறங்குகிற இடம், தேவன் உலாவுகிற இடம். இது நம்முடைய சபைகளிலே தேவனை ஆராதிக்கிற இடங்களிலே உள்ள பலிபீடம். இந்த பலிபீடம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பலிபீடத்திலே இன்றைக்கு தேவனுக்கு ஆராதனை செய்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது பலிபீடங்களிலே அநேக விதமான சகல விதமான உலக பிரகாரமான மேடைகளிலே கூட இவ்விதமான காரியங்கள் நாம் பார்க்க முடியாது. அவ்வளவு மோசமான காரியங்களை தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இவ்விதமான மேடைகளிலே அரங்கேற்றுகிறார்கள். இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? நம்முடைய தேவன் இதில் வந்து உலாவுவாரா? இத்தனை பணம் செலவு பண்ணி, இத்தனை டேலண்ட்ஸ் யூஸ் பண்ணி, இத்தனை ஆடம்பரங்கள் வைத்து அங்கே தேவன் அங்கே வந்து உலாவுவாரா? தமது அருமையான கனிகளை புசிப்பாரா என்று நாம் நம்முடைய ஆராதனைகளை நம்முடைய பலிபீடங்களை இன்றைக்கு ஆராய்ந்து அறிய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலம் சமீபமாயிற்று. நாம் இனியும் நம்முடைய இஷ்டப்படி ஆராதனை செய்வது தேவனுக்கு பிரியமாகவும் இராது. அதனாலே நமக்கும் ஒரு பிரயோஜனமும் இராது. மறுமையிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே போக வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தின்படியே அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய சபைகளிலே நாம் ஆராதிக்கிற இடங்களிலே பலிபீடங்களை நாம் செப்பனிட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. தேவனுக்கு ஏற்கும் பலிகள், ஆராதனையிலே தேவனுக்கு பலி செலுத்துகிறோம். அந்த பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் அவருக்கு ஏற்கும் பலிகள். இன்றைக்கு நாம் மேடைகளிலே டான்ஸும் ஆட்டம் பாட்டம் பலவிதமான லைட்டுகள், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா என்பதை நாம் சற்று ஆழமாகவே சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நொறுங்குண்ட ஆவி இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக இருந்த நாட்களிலே
திரளான ஜனங்களை பார்த்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறார்கள் என்று அவர் வருத்தப்பட்டார், துக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த மேடை போடுகிறதுனால இவ்விதமான பலிபீடங்களிலே பல விதமான வாத்திய கருவிகள், காஸ்ட்லியான வாத்திய கருவிகள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது லகுவாக. ஆனால் இவைகளின் மூலமாக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா, இயேசு கிறிஸ்து முக்கியப்படுத்தப்படுகிறாரா, அல்லது நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்முடைய பேக்ரவுண்ட்ஸ், நம்முடைய டேலண்ட்ஸ் அதுதான் அங்கே முக்கியப்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. உதாரணமாக நமக்கு தெரிந்த ஒரு ஆசிரியரை நாம் வரவேற்போம் என்றால் இவ்விதமான டான்ஸுகள் ஆடி இவ்விதமாக வரவேற்போமா? சாதாரண ஒரு மனுஷனையே நாம் வரவேற்கிறதற்கு சற்று சிந்திப்போம். வானத்தையும் பூமியை படைத்த தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவரை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே மலையிலே வந்து இறங்கின பொழுது அந்த பயங்கரத்தை நாம் அறிய முடியும். அவர் பயங்கரமானவர், சாதாரணமான தேவன் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் நமக்கு அது தெரியவில்லை. பயபக்தியோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் களி கூற வேண்டியவர்கள் என்பதை தேவன் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இளைய தலைமுறைகள் இவ்விதமான காரியங்களிலே ஈடுபட்டாலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மூத்த கிறிஸ்தவ தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் என்றால் அதுவும் பாவம் தான். அப்படிப்பட்ட மூத்த கிறிஸ்தவ தலைவர்கள் யாராயிருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட இளைய தலைமுறைகளை உங்கள் வாழ்நாட்களிலே சரிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். நீங்கள் நினைத்தால் இவ்விதமான காரியங்களை இளைய தலைமுறைகளிடத்திலே மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உடல் ரீதியாக பலகீனமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு இதை செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவீர்கள் என்றால் அது கிறிஸ்தவத்திற்கு இழைக்கிற ஒரு பெரிய தவறாகவே காணப்படும். அல்லேலூயா. இப்பொழுதே இளைய தலைமுறைகளை இப்படி நாம் அவர்களுக்கு ஆதரவாயிருந்து அவர்களுடைய இஷ்டம் போல ஆராதனை செய்து அவர்களுடைய இஷ்டம் போல வசனங்களை அர்த்தம் கொடுத்து பிரசங்கம் பண்ணுவதற்கு அனுமதித்தால் அவர்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல தலைமுறையில நாம் கிறிஸ்தவத்தை சுத்தமாகவே பார்க்க முடியாது. கிறிஸ்தவம் இன்னொரு ரூபமாக நம்முடைய தேசத்திலே காணப்படும். ஒருவேளை நாம் நினைக்கலாம் அயல் நாடுகளிலே இப்படிதான் ஆராதிக்கிறார்கள் என்று. ஏன் நம்முடைய முன்னாடி இருந்த கிறிஸ்தவர்கள், நம்முடைய முந்தைய தலைமுறைகள் தேவனை இப்படி ஆராதிக்கவில்லையே? நம்முடைய குழந்தை பருவத்தில் நாம் இப்படி ஆராதிக்கவில்லையே? தேவன் இதை அங்கீகரிப்பாரா? நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் போதித்தது எத்தனை பெரிய சத்தியங்களை அவர் போதித்திருக்கிறார்கள். அதன்படி நம்மை வளர்த்தினார்களே. இன்றைக்கு நாம் ஏன் அதை செய்ய முடியவில்லை? நாம் அதை செய்யாவிட்டால் அது கிறிஸ்தவத்திற்கு நாம் இழைக்கிற ஒரு பெரிய துரோகமாகவே காணப்படும். ஹல்லேலூயா. நான் சிறு குழந்தை பருவமாக இருந்த பொழுது சண்டே கிளாஸ் படிக்கும் பொழுது சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி ப்ரோக்ராமுக்கு சில ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சிகள் இருந்தால் அதை ரிஹர்சல் பார்த்து எத்தனை சிறிய டான்ஸ்களை கூட அகற்றி விடுவார்கள். அவ்வளவு பரிசுத்தமாக, அவ்வளவு பயபக்தியாக, அவ்வளவு பார்த்து தேவனுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த நாட்களிலே நம்முடைய பக்தி, தேவனை குறித்த பயம் அற்று போயிட்டோம், தேவனை குறித்த அன்பு நம்மை விட்டு நீங்கி போயிட்டோம் என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சரிப்படுத்தி கொண்டு நம்முடைய இளைய தலைமுறைகளையும் சரிப்படுத்தி கிறிஸ்தவத்தை காப்பாற்றுவோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த வேளையிலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையின் அழகு உமக்கு பெரியமாக காணப்படட்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் தோட்டத்தில் உலாவுகிற தேவன்.
அப்படி அருமையான கனிகளை புசிக்கும்படியான ஆராதனையாக காணப்பட உதவி செய்வீராக. பலிபீடங்களை செப்பனிட கிருபை தருவீராக. உமக்கு பிரியமான ஆராதனைகள் ஏற்படட்டும். உமக்கு பிரியமில்லாத ஆராதனைகள் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.